அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களின் சிறப்பு வடிவ தலங்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் சிறப்பு வடிவம் கொண்டு தமிழ்நாட்டில் அருள்பாலித்து வருகிறார். அப்படி காலனி சுப்பிரமணியராக கும்பகோணம் ஊரில் காட்சி கொடுத்து வருகிறார். இங்கே உள்ள மூலவரான முருகப்பெருமான் அவர்கள் தண்டத்துடன், அதாவது கையில் தண்டத்துடன் தன் திருக்கால்கள் செருப்பினை அணிந்து காலணிகளை அணிந்த நிலையில் கும்பகோணம் சோமேஸ்வரர் கோவிலில் இந்த நிலையில் காட்சி கொடுத்து வருகிறார். எங்கேயும் இல்லாத சிறப்பு இந்த சிறப்பம்சமாகும். இந்த கோவிலில் சொல்ல வேண்டுமானால் எப்போது வரைக்கும் பழங்கால மலைவாழ் மக்கள் என்றளவும் முருகன் பக்தியில் மறந்து முருகப்பெருமான் அவர்களுக்கு இந்த ஆலயத்திற்கு செல்லும்போது அவர்கள் பாதத்திற்கு, அதாவது முருகப்பெருமான் பாதத்திற்கு பயன்படுத்துவதற்காக, அதாவது காலணிகளை எடுத்து செல்கின்றனர் முருகப்பெருமானுக்கு. அந்த அளவிற்கு அவர் மீது அன்பு கொண்டு காலையில் எழுந்து ஒரு கல்லும் முள்ளும் பாதத்தில் குத்தாதவாறு செருப்பினை பயன்படுத்த முருகப்பெருமான் அவர்கள் இவர்கள் காலணிகளை எடுத்து செல்கின்றனர் இந்த மலைவாழ் மக்கள். அடுத்ததாக பாரம்பரிய முருகப்பெருமான் அவர்கள் அணுவில் மிக சிறிய அணு வடிவில் காட்சியளிப்பதாகும் அருணகிரிநாதர் ஐயா அவர்கள் அழகாக எடுத்து கூறியிருக்கிறார். வானில் அணுவுக்கு அணுவும் இந்த ஒரு வரியில் குறிப்பிட்டுள்ளார். அந்த அளவிற்கு முருகப்பெருமான் அவர்கள் ஒரு மிக சிறிய புள்ளி வடிவில் காட்சியளிக்கிறார்கள். அடுத்ததாக பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் தியான வடிவிலும் காட்சியளிக்கிறார்கள். ஏனெனில் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் கந்தர் அலங்காரத்தில் பரம்பொருள் சிவபெருமானுக்கு அணிகலன்களாக வெண்தலை மாலையும் திருமாலுக்கு அணிகலன்களாக துளசி மாலையும் இருப்பதைப் போலவே பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களுக்கு அவர் மயில் மீது ஏறும்போது முருகப்பெருமானின் உடையார் திருவடிக்கு அணிகலன்களாக ஒட்டுமொத்த தேவர்களும் ஒன்று சேர்ந்து கூடி அவர்களுக்கு உருவாக்கப்பட்ட கடப்பு மாலையும் இந்த மாலைகளை போன்று சிறப்பு மாலையாக திகழ்பட்டு வருகின்றன. அவர்கள் தெளிவாக இந்த மாலையை எடுத்துரைக்கின்றனர் தேவர்கள். தலைவருக்கு கடப்ப மாலையானது மிக வலிமை வாய்ந்த மாலையாகும். அடுத்ததாக பரம்பொருள் சிவபெருமான் வடிவத்தில் முருகப்பெருமான் அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். நாம் அனைவரும் கந்த புராணம் படித்து இருப்போம். அந்த கந்த புராணத்தில் சிவபெருமான் அவர்களும் பெருமான் அவராத முருகப்பெருமான் அவர்களும் அவர்களுக்கு இருவரும் மேலல்ல, அதாவது முருகப்பெருமானும் சிவபெருமானும் இருவரும் மேலல்ல, இருவரும் ஒருவரே என்று விளக்கும் வகையில் திருவிடைக்கிளை என்னும் திருவிசை தலத்தில் முருகப்பெருமான் அவர்கள் சிவன் வடிவில் காட்சி தந்து வருகிறார். எந்த அளவிற்கு தன் தந்தையின் உருவத்தில் ஒத்துப்போவது பாரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களின் தோற்றம். அடுத்ததாக பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் பாரம்பொருள் விஷ்ணு பெருமான் வடிவில் மாயோன் மருகன் எனப்படும் முருகப்பெருமான் அவர்கள் திருமாலுக்கு இணையான அங்கு சங்கு சக்கரத்தின் தன்னுடைய திருக்கரங்களில் ஏந்தி சங்கு சக்கர சுப்பிரமணியராக அருள்பாலித்து வருகிறார். அங்கே கரைப்புத்தூர் என்னும் ஒரு ஆன்மீக தலத்தில் இன்றளவும் காட்சி தந்து வருகிறார். பொதுவாக பாரம்பொருள் திருமால் அவர்கள் அவதாரங்களில் ஒரு முக்கிய அவதாரமாக கூறப்படும் பாரம்பொருள் ஸ்ரீராம அவதாரம் சிறப்பு வாய்ந்தது. அந்த அவதாரத்தினை போன்று நாம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் ராமன் அவர்கள் எப்படி தன் இரு கைகளில் வில்லினை ஏந்தி காட்சியளிக்கிறாரோ அதே போன்று அந்த அளவிற்கு பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் தனுசு சுப்பிரமணியர் திருவையாற்றில் அமர்ந்து காட்சி தந்து வருகிறார். பரம்பொருள் ஏழுமலையானை போலவே முருகப்பெருமானும் கண்ட வணங்கியதாக அருணகிரிநாதர் ஐயா தெளிவாக கூறுகிறார். அனைவருக்கும் முருகப்பெருமான் அவர்கள் திருமால் அவர்களின் தோற்றத்தின் தரும் வகையில் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் பிரம்மா சாத்தான வடிவில் காட்சியளிக்கிறார்கள். பிரம்மத்தின் பொருள் அறியாததால் பாரம்பொருள் பிரம்மா அவர்களை முருகப்பெருமான் அவர்கள் தலையில் கொட்டி பொருள் விளக்கம் அளித்தார். அப்போது பிரம்மா சாத்தா வடிவம் கொண்டு பெருமான் அவர்கள் காட்சியளித்ததாகவும் ஆன்மீக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக லட்சியப்பர் ஐயா அவர்கள் தெளிவாக இந்த பிரம்மா அவதாரத்தினை எடுத்துரைக்கிறார். அடுத்ததாக நம் பாரம்பரியத்தின் முருகப்பெருமான் அவர்கள் போர்க்கோள வடிவில், அதாவது ஒரு சேனாதிபதி போன்று, அதாவது சேனாதிபதி சேனைகளின் சேனைப்படைகளை தலைவனாக சேனாதிபதியாக காட்சியளிக்கிறார்கள். நம் பாரம்பரிய முருகப்பெருமான் அவர்கள் ஆசுரரை வெல்வதற்காக
போர்க்களத்தில் இருக்கும் மடிவினை எடுத்து சுற்றி இருந்த அசுரர்கள் எனும் ஆகிய இருளை ஓட்டி உண்மை நிலையை நிலைநாட்ட செய்து வெற்றி பெற்று குமரனாக போரில் வெற்றி பெற்று நின்றார். பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் தோன்றிய தோற்றமே சேனாதிபதி வடிவம். அடுத்ததாக நம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் மர வடிவம் தோற்றத்திலும் காட்சியளித்து உள்ளார். பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் அனைவராலும் சொல்லக்கூடிய வேங்கை மரமாக வடிவடித்து ஒரு இடத்தில் பரம்பொருள் முருகனை ஒரு மரமாக அவருடைய ஒரு இரு தேவியர்களை மரத்தின் இருக்கும் அனைத்து கிளைகளாகவும் உயிர் கொடுத்து தங்களின் பூ காய்ச்சல் கனிகள் உருவம் கொடுத்து உருவாக்கிய அளவிற்கு ஒரு மர வடிவமாக இயற்கையாக காட்சி தந்து நாம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள். அடுத்ததாக பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் சோமஸ்கந்த வடிவம் வடிவேல் காட்சி அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. அம்மையப்பர் அவர்கள் இடையில் தோன்றி ஆனந்த நடனமிடல் ஒரு அழகான கந்த குளவின் வடிவினை பெருமாள் அவர்கள் கொண்டிருந்ததாகவும் வெற்றி பெற அவர்கள் தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். இரவும் பகலும் இரவிற்கு இடையில் தோன்றும் இப்பொழுதும் அழகாக காட்சியளிக்கிறதோ அனைவருக்கும் முருகப்பெருமான் அவர்கள் தோற்றமும் காட்சியளித்ததாகவும் கூறப்படுகிறது. முருகப்பெருமான் அவர்கள் உண்மையை நிலைநாட்ட பிடித்த ஒரு உயிர் கடவுள் என்றால் அது பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள். யாரும் பல்வேறு சிறப்பு வடிவங்கள் கொண்ட முருகப்பெருமான் அவர்கள் தன்னுடைய பக்தர்களுக்கு அருள்பாலித்திருக்கிறார். புக்தர்களை ஒருபோதும் முருகப்பெருமான் அவர்கள் கைவிடுவதில்லை. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.